வரக்கூடாதா? வந்து சொல்றேன். வணக்கம் சார். வணக்கம் சார், ஒரு பில்டிங் டேமேஜ் ஆகி விழுந்துருச்சு. இதெல்லாம் அங்கிருந்து எடுத்து வந்தேன். அந்த கட்டடம் கரெக்டா கட்டினதானு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. செக் பண்ணி சொல்ல முடியுங்களா? ஜன்னல் கண்ணாடி எல்லாம் உடைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் வீசுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களே போயிருவாங்க. என்ன சொல்றீங்க? சில பேர் பண்ற தப்பெல்லாம் அப்பப்ப நான் பத்திரிகையில கண்டிச்சு எழுதுறேன் இல்லையா, அந்த கோவத்தில் ராத்திரில கல் எடுத்து வீசுவாங்க. நான் வெளியே போனா இருட்டு ஒளிஞ்சுக்குவாங்க, இல்ல ஓடிடுவாங்க. கொஞ்ச நாளா நான் கல்லு வந்தா கூட எந்திரிச்சு போறது இல்ல. அதனால அவங்களே கை கொஞ்சம் புறப்பட்டு போயிருவாங்க. பயப்படாம போய் படு. பள்ளி கட்டிடம் இருந்து 150 பேர் பலி. கலப்பட சிமெண்டே காரணம். மந்திரி மீது ஞானப்பழம் வழக்கு. ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த ஞானப்பழம் ஆசிரியர் ஒரு துணி கொடுத்துருங்க. கேட்டீங்களா? இப்ப பாத்தீங்களா உங்க மேலே கேஸ் போட்டுருக்கா. பள்ளிக்கூடம் இடிஞ்சதுக்கு காரணம் நீங்க தான். இந்த கான்ட்ராக்டர் வேற யாரும் இல்ல, உங்களோட பினாமிதான்னு நடந்தபடி அப்படியே பேப்பர்ல எழுதிட்டான். யாருன்னு தெரியலம்மா. ஆசிரியரோட மனைவி இருக்காங்களான்னு கேட்டாங்க. ஹலோ, ஆர்த்தி ஹியர். ஏமா, நீ புதுசா கல்யாணம் ஆனவ, கொஞ்ச நாளைக்காவது கலர் புடவை கட்டினாதான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா உன் புருஷன் எழுதுறதெல்லாம் பார்த்தா கூடி சீக்கிரமே நீ வெள்ளப்படவை கட்ட வேண்டியிருக்கும் போல் இருக்க. உன் புருஷனை பொது சேவையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லிட்டு புது பொண்டாட்டிய சந்தோஷப்படுத்துற வேலையை மட்டும் பார்க்க சொல்லு. என்ன அன்னைக்கு என்னமோ ஞானப்புல ஆசிரியர் துப்பறியும் சிங்கம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு, மந்திரி ஜெயில போட போறாருன்னு சொன்னீங்க. செய்தியை படிக்கிறேன் கேளு. பள்ளி கட்டிடம் இடிந்து 150 பேர் பலி. திடீர் நிலச்சரிவே காரணம். மந்திரி மீது ஞானப்பழ வழக்கு தள்ளுபடி. நிபுணர்கள் கருத்து ஏற்பு, நீதிபதி தீர்ப்பு. அது எப்படிப்பா? கலப்பட சிமெண்ட் தான் காரணம்னு ஞானசூரியன் நிரூபிச்சிருக்காரு. அதெல்லாம் விளம்பரத்துக்கான ஸ்டண்ட். அது மட்டும் இல்ல, அந்த ஆளு கொஞ்சம் கிராக்கு. என்னங்க, உள்ள வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆச்சி, மத்தியானம் சாப்பாட்டு நேரத்துல பேசிக்கலாம். நான் முக்கியமான தலையங்க எழுதிட்டு இருக்கேன். உங்க தலையங்கத்தினால நாட்டோட தலையெழுத்து மாறிட போறது இல்ல. கரெக்ட். ஆர்த்தி, நான் செய்யற தொழில தெய்வமா நினைக்கிறவன். தயவு செஞ்சு அதை பத்தி தரக்குறவா பேசாத. அந்த தொழில் எனக்கு பிடிக்கல. ரொம்ப கரெக்ட். இதை விட நாம பழைய பேப்பர் கடையே வச்சிருக்கலாம். சரி, உள்ள போ. உள்ள போமா, வர்றேன். ஏன் ஆர்த்தி, என்ன ஆயிடுச்சுன்னு இவ்வளவு கோவப்படுற? ஊர்ல யாரோ எப்படியோ போறாங்க, அத பத்தி உங்களுக்கு என்ன? அன்னைக்கு ஸ்கூல் எடுத்து போச்சுன்னு போய் உதவி பண்ணீங்க, அதோட விட்டுற வேண்டியதானே? எதுக்கு கோர்ட்டு கேஸ் தேவையில்லாதெல்லாம் தூக்கி தலையில போட்டுக்கிறீங்க? 300 குழந்தைங்க இறந்துட்டாங்க, 200 குழந்தைங்க அடிபட்டு ஆஸ்பத்திரியில படுத்திருக்காங்க. அதுல நம்ம குழந்தைங்க இருந்திருந்தா நீ இந்த மாதிரி பேசுவியா? அதெல்லாம் சரிதான் மாப்பிள. நாட்டுல 1000 பேர் 1000 தப்பு பண்ணுவாங்க. அதெல்லாம் கண்டிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் தான் கவர்மெண்ட் இருக்க. அந்த கவர்மெண்ட்ல சில பேர் சரியில்லைங்க. ஒரு பத்திரிக்கையாளங்கிற முறையில அவங்கள தட்டி கேட்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்ப தட்டி கேட்டு என்ன சாதிச்சீங்க? கோர்ட்டுக்கு போய் நஷ்டப்பட்டீங்க. பத்தாதுக்கு ஜனங்க கிட்ட பைத்தியக்காரன் கிறுக்கேன்னு பேர் வாங்கிட்டீங்க, அவ்வளவுதானே? உண்மைக்கு என்னைக்குமே சோதனை வரத்தான் செய்யும். கரெக்ட். போது உங்க பொது சேவை. நாட்டை கவனிக்க அரசியல்வாதிகள் இருக்காங்க. இன்னில இருந்து நீங்க வீட்டை மட்டும் பாருங்க. சில தவறான அரசியல்வாதிகளாலதான் நம்ம நாடு இன்னைக்கு மோசமான சூழ்நிலைக்கு வந்திருக்கு. அதை ஜனங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் பத்திரிகையை நடத்துறேன். மத்தவங்களை பத்தி எனக்கு கவலை இல்ல, எனக்கு புருஷன் தான் முக்கியம். எனக்கு நீயும் முக்கியம், ஜனங்களும் முக்கியம். வாங்கண்ணே, இப்பதான் வரீங்களா? வணக்கம் ஐயா. ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. அவர் உள்ளதானே இருந்தாரு, பாக்கலையா? என்னங்க? நான் ஒன்னதான் பார்க்க வந்தேன். என்ன விஷயம்? இங்க பாருமா, நம்ம லெவல் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கணும். மாப்பிள்ளை இருக்கிற சூழ்நிலைக்கு மினிஸ்டர் கிட்ட எல்லாம் போய் மோதறாரா, ஊருக்குள்ள கசமுசான்னு பேசிக்கிறாங்க. ஒன்ன வேற நான் இந்த மாதிரி பார்க்கணுமா? 50 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு ஒரு பைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறேன். அதுல சேர்மன் போஸ்ட் ஏத்துக்கிட்டு கால் மேல கால் போட்டு உட்கார சொல். என்ன யோசிக்கிற? இல்லங்க, அதுக்கெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டார். என்னங்க, கொஞ்சம் இப்படி உட்காருங்க. என்ன விஷயம்? உட்காருங்க சொல்றேன். அண்ணன் உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுன்றாரு. எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நில்லுங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தெரியாதா? அவர் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுன்றாரு, நீங்க பாட்டுல போறேங்க. அண்ணே, இதை நான் பேசிக்கிறேமா, நீ போய் காய் போட்டு கொண்டு வா. கொஞ்சம் நிதானமாக போட்டு வா. மாப்பிள்ள கொஞ்சம் கிட்ட வர்றீங்களா? பரவாயில்ல, அப்படியே சொல்லுங்க. சரி, நானே வர்றேன். மாப்பிள்ள, நான் என்ன சொல்றேன்னா, ரகசியம் தானே. பாரதியாரன் நேத்து ராத்திரியே பாண்டிச்சேரி அமிச்சிட்டேன், போயிட்டாரு. தாத்தா,
பாரதியார் நம்ம ஆபீஸ்ல தான் இருக்காரு. போய் பாத்துட்டு வாங்க. பாரதி புரட்சி புயலே. மாப்பிள ஆனை மேல ஏறலாம்னு உங்களுக்கு ஆசை இருக்கு, ஆனா குடுப்புன கழுத மேய்க்க கூட இல்லையே. கோமணம் கட்டுறதுக்கே உங்களுக்கு வக்கில்ல, இதுல நீங்க முண்டாசுக்கு ஆசைப்படலாமா? இது பாருங்க, வினோயா வீட்டுல வந்து எத்தனையோ பிச்சைக்காரனுக்கு திருட்டு போறானுங்க. நீங்களும் வீட்டோட வந்து உட்கார்ந்து 3 வேளை கொட்டிங்க. கொட்டிக்கங்க. இத பாருங்க, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. இனிமே எந்த காரணம் கொண்டு என் வீட்டு பக்கம் வர வேண்டாம். தயவு செஞ்சு வெளியே போங்க. உட்காருங்க. எதுக்கு அவர் வெளியே போக சொல்றீங்க? உங்க அண்ணன் என்ன சொன்னாரு தெரியுமா? சொல்லிட்டாரு, நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க, உங்களுக்காக ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஏற்பாடு பண்றேன், அதுல சேர்மன் போஸ்ட்ல உட்காருங்கன்னு சொன்னாரு. இது என்ன தப்பா? அதேதான். ஆர்த்தி, உங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியாது. இல்ல, இது நாள் வரைக்கும் உங்களை பத்தி தான் எனக்கு தெரியாம இருந்துச்சு. இப்பதான் உங்களை பத்தி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சு. மாமா விடுமா, கல்லுனாலும் கணவன், புல்லுனாலும் புருஷன், நீதாமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மாப்பிள என் தங்கச்சி கண்கலக்காம பாத்துக்குங்க. ஆர்த்தி, உங்க அண்ணன் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. போதுங்க, நீங்க அண்ணனுக்கு கொடுத்த மரியாதை. திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார். வான் கலந்த மாணிக்க வாசக, நீ தேன் கலந்த வாசகத்தை நான் உண்ணும் போது ஊனுருகி உடல் உருகி உயிர் உருகி என்றாலும் உருகி சிவனே என நான் இருக்கும் போது நானும் கொஞ்ச நேரம் உருகுறேன். வேஷ்டியை கட்டிக்கிட்டு பொட்டாட்டம் உட்கார்ந்துருக்கத பார்த்தா வெளியில எங்கேயும் போக மாட்டார் போல இருக்கு. ஏன்பா ஞானம், இன்னைக்கு வேதாரண்யத்துல உப்பு சத்தியாகிரகம், வீட்டுக்கு ஒரு இளைஞர் தேவைன்னு பேப்பர்ல படிச்சேன், நீ போல? அட போப்பா, என் பேரன் வரான்னு ராஜாஜி கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு, நீ அங்க போ, தேச பிரச்சனை. தாத்தா, தேசம் தான் முக்கியம், இருந்தாலும் தாய்க்குள்ள மூஞ்சி தூக்கிதே. பாரு ஞானம், நீ பிறக்கும் போதே நான் உன்னை இந்த நாட்டுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டேன். நீ உனக்கே சொந்தம் இல்ல, இந்த தேசத்தின் சொத்து. ஆமா, அந்த ஷேப்ல சிறப்பு இருக்கணுங்களா? ஏமா இது ஆய்போச்சு போல இருக்க, நான் வேணா போய் வாங்கிட்டு வந்துட்டுமா? இல்ல பரவாயில்ல, நீங்க சமையல கவனிங்க. நீ இருமிட்டே இருக்கிறியம்மா. சாயந்தரம் வாங்கிக்கலாம். எழுங்க, கொண்டாட்டி வைக்கிறது கெட்டு போட்டு, அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை. ஆனா இந்த பைத்தியம் சொல்றது உங்களுக்கு வேத வாக்கு, அப்படிதானே? ஆர்த்தி, 3 நாளா இருமிட்டு இருக்க, அந்த சிறப்பு குடிச்சிய நின்னதா? நான் கடைக்கு போய் சுக்கு மிளகு திப்பிலி வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கசாயம் வச்சு கொடுக்குறேன். 1 மணி நேரத்துல நிக்கதா இல்லையா பாரு. இத பாருங்க, புறப்படுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்புறம் எதுக்கு இந்த நொண்டி சாக்கலாம்? எப்படியாவது போய் சொல்லுங்க. It's all my fate. I can never come out of this hell. After all, I'm born to suffer. I already tried. I deserve it. I deserve it. மாப்பிள, பாப்பா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுதுன்னா, பொல்லாத நேரம் வந்தா புடலங்கா கூட பாம்பாயிரும்னு சொல்லுது. கிடையாது, நல்ல நேரம் வந்தா நல்ல பாம்போ கழுத்துக்கு மாலை ஆயிடும். ஜெயஹிந்த். இத பாரு, நான் நேரா கடைக்கு தான் போவேன், அங்கிருந்து நேரா வீட்டுக்கு தான் வருவேன். தாத்தா வாங்க, டிஃபன் சாப்பிடுங்க. ஓ, மணி 8 ஆயிடுச்சா? ஏம்பா ஞானம், நீ சாப்பிட்டியா? இன்னைக்கு கிருத்திகை தாத்தா, நான் சாயங்காலமா சாப்பிட்டுக்கிறேன். அடடே, கிருத்தியா? அப்ப ஆடி 18. நல்ல வேலைப்பா நீ ஞாபகப்படுத்தின. இன்னைக்கு மத்தியானம் ஒரு 100-150 பேரு நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வருவாங்க. நீ என்ன பண்ற, உடனே மளிகை கடைக்கு போய் வேணுங்கிற சாமான்ல வாங்கிட்டு வந்துரு. எத்தனை பேர் வந்தாலும் தேவையான அளவுக்கு வீட்டுல மளிகை சாமான் இருக்கு தாத்தா. அது இல்லப்பா, இன்னைக்கு காந்திஜி, வினோபாஜி, நேதாஜி இந்த 3 ஜியுமே நூற்றுக்கணக்கான தொண்டர்களோட தண்டி யாத்திரை போறதுக்காக நம்ம ஊர் வழியா வராங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம வீட்டுல விருந்து வச்சுட்டு அவங்க கூடவே இன்னைக்கு நானும் தண்டி யாத்திரைக்கு போயிட்டு வந்துடுறேன். தாத்தா, காந்திஜியோட சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லையா, அதனால தண்டி யாத்திரை கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி நேத்தே எனக்கு தண்டி வந்தது. நான் தான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். உளராத, காந்திக்கு சம்சாரத்தை விட இந்த தேசம் தான் முக்கியம். இன்னைக்கு கட்டாயம் தண்டி யாத்திரை உண்டுன்னு காலையில எனக்கு தண்டி கொடுத்திருக்காரு. புடி, போய் உடனே மளிகை சாமான வாங்கிட்டு வா. வாங்க. இப்பதான் வந்தீங்களா? அது பத்திரிக்கையில கொஞ்சம் பிஸியா இருந்தேன். ஓ, அதான் நீங்க வந்தது கவனிக்கல. கவனிக்காம அங்கேயே வேலையை பார்த்திருக்கலாம். என்னங்க இவரை போய் வாங்க போன்னு கூப்பிட்டு? பின்ன வாடா போடான்னு கூப்பிட்டு சொல்றியா? அது இல்லங்க, வாய் நிறைய ஆசையா மச்சான் மச்சான் மச்சான்னு கூப்பிடுங்க. முன்னாடி சாப்பிடும். சரிப்பா, நீ கார் கிட்ட போய் நில்லு. அப்ப தலை
அது என் விதி போல ஆகட்டும். மாப்பிள ஒரு நிமிஷம். என்னங்க மாப்பிள, கல்யாணம்னு நடந்தா மறுவீடு அழைப்பு, இது ஒரு முக்கியமான சம்பிரதாயம். அதாவது உங்க 2 பேரை நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கணும். அப்படி நான் கூப்பிடலன்னு வைங்க, என் சொந்த பந்தம் எல்லாம் என்ன தப்பா நினைப்பாங்க. இதுல என்னங்க இருக்கு? நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நாங்க வர்றோம். இந்த நாங்கன்னு சொன்னீங்க பாருங்க, அங்கதான் ஒரு சின்ன சிக்கல். என் சொந்த பந்தத்துக்கிட்ட எல்லாம் என் தங்கச்சி புருஷன் லண்டன் டைம்ஸ் பத்திரிக்கையோட MD கல்யாணம் முடிஞ்ச கையோட ஒரு லண்டனுக்கு புறப்பட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டேன். அதனால பொண்ணை மட்டும் நான் தனியா அழைச்சிட்டு போறேன். எங்க சொந்தக்காரருக்கு முன்னால உன் மூஞ்சி காட்டாத. அவங்க எல்லாம் ராயல் அண்ட் ரிச், நீ வெறும் டிச். இந்தாங்கண்ணே. எங்க டிரைவர் அழகு காணோம்? அவன் எங்காவது வெளியே போயிருப்பாமா? என்னங்க இது? அண்ணா வந்திருக்காரு, மச்சனமா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம உட்காந்துருக்கீங்க. யாரு சொன்னது? இவ்வளவு நேரம் நாங்க 2 பேரும் கலகலகலன்னு சந்தோஷமா உலக மேட்டர் பூரா பேசிட்டு இருந்தோமே. மறுவீட்டு விருந்துக்கு நீங்க 2 பேரும் அவசியம் வரணும்னு சொன்னேன். அவர் ஏதோ பிஸியா இருப்பார் போட்டிருக்கு, தங்கச்சி மட்டும் அழைச்சிட்டு போங்கன்னாரு. அது எப்படி சரியா வரும்னு அதான் வாயடைச்சு போயிருக்காரு. மாப்பிள்ள, நான் சொன்னது கரெக்ட் தானுங்க? அண்ணே, மறுவீடு அழைப்புங்கிறது உங்களுக்கு ஒரு முக்கியமான சம்பிரதாயமா இருக்கும். ஆனா கல்யாணம் ஆன புதுசுல எல்லா பொண்ணுங்களுக்கும் வேற ஒரு முக்கியமான ஆசை இருக்கு இல்லையா? என்னமா அது? ஹனிமூன் ட்ரிப்புன்னு. நானும் அவரும் லண்டன், பாரிஸ், சுவிட்சர்லாந்து இங்கெல்லாம் போய் 1 மாசம் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு இருக்கோம். இவருக்கு 1 மாசம் 10 மாமா? 10ன்னு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. பண்ணலாமா? இந்த லண்டன், சுவிட்சர்லாந்து, பாரிஸ் எல்லாம் நமக்கு கொல்லப்பக்கம் மாதிரி அப்பப்போ போவோம் வருவோம். அந்த குளிர் நம்ம இன்டர்நேஷனல் பாடிக்கு மேட்ச் ஆகுது. மாப்பிள்ள இன்னும் ஏசி மிஷினை கண்ணால கூட பாத்துருக்க மாட்டார் போல் இருக்கே. அங்க போய் அந்த குளிர்ல ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டா ஏனுங்க மாப்பிள்ள? லண்டன் நமக்கு அப்படி ஒண்ணும் கிடையாது. ஒரு நிமிஷம் உள்ளவா. போமா மாப்பிள்ள, குளிர் தாங்க முடியாது முன்னாள் சொல்லி சங்கோச்சப்படாரு போல இருக்கு. மாப்பிள்ள, நம்ம சக்தி நம்ம தகுதி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படுங்க. ஆர்த்தி, உங்க அண்ணன் செலவு பண்ணி அதுல ஹனிமூன் போறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. அது மட்டும் இல்ல, நான் பாக்குறது பத்திரிக்கை வேலை. 10-15 நாளைக்கு எல்லாம் மூடி வச்சுட்டு என்னால வர முடியாது. மாப்பிள ஹனிமூன்ங்கிறது வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தான் வரும். ஆமா, போலாம். நீங்க உட்காருங்க. அதை தவற விட்டோம்னா பாப்பா மனசு பொக்குன்னு ஆயிராது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எங்க அண்ணனை விட்டுடுங்க. நீங்களே செலவு பண்ணி சுவிட்சர்லாந்து கூட வேண்டாம், இங்க இருக்கிற குன்னூரோ ஊட்டியோ ஒரே ஒரு வாரம் மட்டும் போயிட்டு வந்துடலாங்க. ஒரு வாரங்கிறதெல்லாம் ப்ளீஸ்.